சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். 1931 வருஷம் தமிழ் சினிமா வளர்ந்த வரலாறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். இது வரைக்கும் 1931 39 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது 1940 சினிமா வளர்ந்த வரலாறு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் வந்ததில் 1931 காளிதாஸ்ன்ற படம் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வந்திருக்குது. ஒரே படம் 7 நாள் ஷூட்டிங்கு, 8000 ரூபாய் செலவு பண்ணி எடுத்தது, 75,000 ரூபாய் வசூலாகிருக்குது. ரெக்கார்ட் பிரேக் வசூல். அதனால் 1932 4 படம் ரிலீஸ் ஆச்சு. 1933 7 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 1934 15 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 1935 38 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 36 37 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 37 38 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 38 38 படமே ரிலீஸ் ஆகிருக்குது. 1939 35 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இதுக்கு நடுவில் ஏவி மெய்யப்ப செட்டியார் தமிழ் சினிமாவில் நுழைஞ்சதையும் ஸ்டுடியோ உருவாக்குனதை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ உருவாக்குனதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முதலாக ஒரு பர்மனெண்ட் தியேட்டர் கோயம்புத்தூரில் உருவானதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். ஒரு ரயில்வே ஊழியர் எப்படி அந்த ஸ்டுடியோ கட்டினார் அப்படின்றதே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முழுவதும் மொத்தமாக ஒரு 6 ஸ்டுடியோ உருவானதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்ஆர் ராதா கதாநாயகன் நடித்த ராஜசேகர் என்ற படம் ரிலீஸ் ஆனதையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களில் எந்தெந்த படங்களில் நடிச்சிருக்காருன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போது நான் 1940 தமிழ் சினிமா வளர்ந்த வரலாறை சொல்ல இருக்கிறேன். நடிகவேல் எம்ஆர் ராதா கதாநாயகன், கேஎல்வி வசந்தா கதாநாயகி, மாடர்ன் தியேட்டர் டிஆர் சுந்தரம் தயாரித்த படம் சத்யவாணி, டைரக்ஷன் எஸ் நொட்டாண்டி. இது ஒரு சமூக படம். பாபுராவ் சவான் இவர் ஒரு டைரக்டர். இவரது டைரக்ஷனில் மாடர்ன் தியேட்டர்ஸ் வெளியிட்ட படம் சதி மகானந்தா. சிவி பந்தலு, பிபி ரங்காச்சாரி, எஸ்டி சுப்பையா, என் பாகிரதி நடித்த புராண படம். பி சம்பத்குமார் டைரக்ஷனில் ராஜயோகம். இதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் தான். கே நடராஜன், டி.கே. சம்பங்கி, கே. கோகிலா நடித்த படம். தயாரிப்பாளராகவும் ஸ்டுடியோ அதிபராகவும் மாறிய எம்ஏவானு இப்படத்தின் சிரிப்பு நடிகர்களில் ஒருவர். ராஜயோகம் படத்தில் விஎம் ஏழுமலைக்கு பெயர் புலிப்பட்டை, எம்ஏ வேணுக்கு பெயர் தயிர்பட்டை. ராஜயோகம் படத்தில் மகாகவி பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற பாடல் பாடப்பட்டது. அடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் உத்தமபுத்திரம், டிஆர் சுந்தரம் டைரக்ஷனில் வெளிவந்த படம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாரதியாரின் பாடல் இடம்பெற்ற படம். முதலில் கதாநாயகன் இரட்டை வேடங்களில் நடித்த படம் உத்தமபுத்திரன். மன்னனுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் வளர்கின்றன. சொக்கன் என்ற பெயரில் ரகசியமாக வளரும் கதாநாயகன் நல்லவன். விக்ரம் என்ற பெயரில் நாட்டில் வாழும் கதாநாயகன் அயோக்கி. இவ்விரு மாறுபட்ட குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்தவர் பி. சின்னப்பா. கதாநாயகி எம்இ ராஜம்மா. வில்லன் டிஎஸ் பாலையா. விக்ரம ஊர்வசி அல்லது ஊர்வசியின் காதல், இதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் தான். டைரக்டர் சி.வி. ராமன், சி.வி. பந்துலு, சி.எஸ். சுலோச்சனா நடித்த படம். இசையமைப்பாளர் ஜி. ராமநாத ஐயர் ராஜகுருவின் பிரதான சிஷ்யராக நடித்தார். பொம்மன் டி. இரானி டைரக்ஷனில் வெளிவந்த படம் பால சந்நியாசினி அல்லது மணிமேகலை. படத்தின் ஒளிப்பதிவும் பொம்மன் டி. இரானி தான்.
கேபி சுந்தராம்பாள் மணிமேகலையாகவும் கொத்தமங்கலம் சீனு உதயகுமாரனாகவும் நடித்த இந்த படம் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஸ்டுடியோவில் இருந்து பிஎன் ராவ் டைரக்ஷனில் வெளிவந்த படம் பூலோகரம்பை. வசனம் PS ராமையா, ஒளிப்பதிவு பொம்மன் டி இரானி, தயாரிப்பு விஜயமாருதி பிக்சர்ஸு, சேலம் சண்முகா ஃபிலிம்ஸு. இதன் நடிகர்கள் TK சண்முகம், மாஸ்டர் TR மகாலிங்கம், NS கிருஷ்ணன், கேள்வி வசந்தா, குமாரி ருக்மணி, TA மதுரம் நடித்த படம் இது. கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவிலிருந்து நவீன விக்ரமாதித்தன், புத்திமான் பலவான்ற 2 படங்களை தயாரித்தது. KS மணி டைரக்ஷனில் வெளிவந்த படங்களில் பிரதான நடிகர்கள் NS கிருஷ்ணன், TA மதுரம். கோவை பிரிமியர் ஸ்டுடியோவிலிருந்து வந்த படம் வாமனாவதரம். மாஸ்டர் TR மகாலிங்கம் கதாநாயகன், டைரக்ஷன் பிரேம் சேத்தனா, டைரக்டர் முருகதாசாவும், கேமரா மேத K ராம்நாத்தும், ஆர்ட் டைரக்டர் AK சேகரும். அடையாறு பிஷப் கார்டனில் உருவாக்கியிருந்த கார்த்திகேயா ஃபிலிம்ஸ் ஸ்டுடியோ கைமாறி பெயர் மாறியது. புதிய பெயர் பிராக் ஜோதி ஃபிலிம்ஸ் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட படம் காலமேகம். யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்ப்பரேஷன் சார்பில் தனது மோஷன் பிக்சர் ப்ரொடியூசர்ஸ் கம்பைன்ஸ் ஸ்டுடியோவில் டைரக்டர் K சுப்பிரமணியம் தயாரித்த படம் பக்த சேதா. மகாத்மா காந்தியின் தீண்டாமை ஒழிப்புக்கு இயக்கத்திற்கு வலு சேர்க்கறதுக்காக மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து திரைக்கதையை உருவாக்கினார் சுப்பிரமணியம். பிரம்மத்துமரான துரோணாச்சாரியருக்கு பிரசன்னமாகாத பகவான் உண்மையான பக்தனான செருப்பு தைக்கும் தொழிலாளி முன்பு தோன்றி உதவிகள் பல புரிவது பக்தி சேதாவின் கதை. பக்தி சேதாவாக பாபநாசன் சிவனும், துரோணாச்சாரியாக கொத்தமங்கலம் சுப்புவும் நடித்தாங்க. நவாப் ராஜமாணிக்கம் நடத்தி வந்த நாடகம் இன்பசாகரன். இந்த கதையை மகாலட்சுமி பிக்சர்ஸ் நிறுவனம் மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பைன்ஸ் ஸ்டுடியோவில் படமாக தயாரிக்கப்பட்டது. முழு படமும் தயாரிக்கப்பட்டு லேபரட்டரியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் கடன்காரர்களுக்கு ஈடுகட்ட ஸ்டுடியோ ஏலத்துக்கு வந்தது. பிற தயாரிப்பாளர்களின் படங்களை வாங்கி விநியோகித்து வந்த ஒரு நிறுவனம் ஜெமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட். ஆனந்த விகடன் ஆசிரியர் SS வாசன் இதன் அதிபர். சென்னை பிராட்வே சாலையில் அதன் தலைமை அலுவலகம் இருந்தது. அதுக்கு எர்ணாகுளம், திருநெல்வேலி, சிங்கப்பூர் ஆகிய நகரங்களில் கிளை அலுவலகங்களும் இருந்தன. K சுப்பிரமணியத்தின் மோஷன் பிக்சர் ஸ்டுடியோவை உயர்நீதிமன்ற அதிகாரி ஒருவர் ஏலம் போட வந்தார். அந்த அதிகாரியின் முன்பு சீல் வைத்து ஒட்டப்பட்ட 5 கவர்கள். ஒரு கவரில் 70,000 ரூபாய், இன்னொன்றில் 75,000 ரூபாய், மற்றொன்றில் 82,000 ரூபாய். 5வது கவர் பிரிக்கப்பட்டது. அதில் 80,000 6,427 11 அணா 9 பைசா. அது ஜெமினி பிக்சர் சர்க்கியூட் அதிபர் SS வாசனுடைய கவர். ஏலத்தில் SS வாசன் வென்றார். ஜெமினி ஸ்டுடியோ மூவிலேண்ட் என்ற எழுத்துக்கள், குழலுதும் இரட்டையர்கள் உருவங்களுடன் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் எதிரில் ஸ்ப்ரிங் கார்டன் காம்பவுண்ட் நுழைவாயிலில் கம்பீரமாக காட்சியளித்தன. 1940 வெற்றிகரமாக ஓடிய வாகினியின் தெலுங்கு படம் சுமங்கலி. இது PN ரெட்டி, ராம்நாத், சேகர் தயாரித்த படம். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, படப்பிடிப்பு, எடிட்டிங் K ராம்நாத், டைரக்ஷன் PN ரெட்டி, ஒளிப்பதிவு ஆர்ட் AK சேகர், இசை V நாகையா. உலகம் சுற்றிய தமிழர் என்று புகழ்பெற்ற AK செட்டியார் மகாத்மா காந்தி வாழ்க்கை படம்னு உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்தார். இது வெவ்வேறு
பிற்காலத்தில் வெவ்வேறு தேசத்தில் வெவ்வேறு மனிதர்களால் பிடிக்கப்பட்ட படம். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவிலிருந்து தயாரித்த படம். சேலம் ஏஞ்சல் ஃபிலிம்ஸின் பரசுராமர், டைரக்ஷன் எச்.எஸ். மேத்தா, கேமரா பொம்மன் டி. இரானி. பெரிய பரசுராமர் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, சின்ன பரசுராமர் மாஸ்டர் டி.ஆர். மகாலிங்கம், ஜி. ராமநாதர் ஐயர் இசையமைப்பாளர். முழுக்க முழுக்க சிறுவர்களே நடித்த படம் விமோசனம். சிறுகளத்தூர் சாமா தயாரித்த ஷைலாக், தமிழ்நாடு டாக்கீஸ், திருமங்கை ஆழ்வார், வேல் பிக்சர்ஸ், பக்தி, கிருஷ்ணா ஃபிலிம்ஸு, அவளை எல்லாம் 1940 ரிலீஸ் ஆன படங்கள். அடுத்து வெளிவந்தது டூஃபான் குயின். இதில் நடித்தது பகதூர் குதிரியும் டைகர் நாயும் நடித்த படம். கிரகலட்சுமி தெலுங்கு படம் மூலம் தமிழர்களுக்கு அறிமுகமாயிருந்த பி. கண்ணம்பா கிருஷ்ணன் தூதுன்ற தமிழ் படத்தில் நடித்தார். வேஷம் திரௌபதி. இதே ஆண்டில் கண்ணன் டைரக்ஷனில் வாயாடி, ஏடி கிருஷ்ணசாமி டைரக்ஷனில் போலி பஞ்சாலி, இதெல்லாம் மெய்யப்ப செட்டியார் தயாரித்த படங்கள். இந்த ஆண்டில் சந்திரகுப்த சாணக்கியா, ஆயிரம் முகம், ராம்குமாரின் பால்ய விவாகம் என்ற சமூக படமும் வெளிவந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.